ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை மாத பிறப்பு. தை மாதம் தங்கமே. தை பிறந்தால் வழி பிறக்கும் தானே. என் பிள்ளைக்கும் பிறந்து விட்டது. என் செல்வத்திற்கும் என் கண்மணிக்கும் பிறந்து விட்டது. நல்ல செய்தி. நல்ல செய்திதான் இனி நாளைய மாத பிறப்பிலிருந்து கேட்கப் போகிறாய். முதலில் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி மங்கள செய்தியோடு உன் வீடு தேடி வரப்போகிறது. என் செல்வமே, இதை கேட்டு மன நிறைவோடு சந்தோஷமாக தூங்கு. நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்கப் போகிறது. இவ்வளவு நாட்கள், இவ்வளவு மாதங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே வந்தாய். நிறைய தடைகள் வந்தது. சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், உன் கடன் பிரச்சனைக்காக இருக்கட்டும், உன் சொத்து பிரச்சனைக்காக இருக்கட்டும், பல்வேறு விதத்தில் பல்வேறு குழப்பத்தோடு விடை தெரியாமல், தீர்வு கிடைக்காமல், நிறைய விஷயத்திற்கு தீர்வு கிடைக்காமல், ஒரு முடிவு தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தாய், கலங்கிக் கொண்டிருந்தாய். இதோ அதற்கான வழி நாளை பிறந்துவிடும். என் பிள்ளைக்கு எதிர்பார்த்த மகிழ்ச்சி மங்கள செய்தியோடு உன் செவியில் நாளை வந்து சேரப்போகிறது. என் செல்வமே, மனதில் தேவையில்லாத குழப்பங்களை வளர்த்து கொள்ளாதே. நான் கொடுக்க போகும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ தயாராக இரு. நாளைய நாள் நல்ல விடியல் உனக்கு. உன்னை நல்லவன் என்று கூறி உன்னை ஏமாற்றி பிழைக்க ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையோடு வாழ்ந்துவிடு. ஏமாந்த பின்பு நீ நியாயம் கேட்டால் உன்னை அநியாயமாக பொய் சொல்லும் கெட்டவன் என்ற பட்டத்தை தரக்கூட தயங்க மாட்டார்கள். இந்த பொல்லாத உலகத்தில் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது. மனிதர்களை அடையாளம் கண்டு அதற்கேற்றாற்போல் வாழும் வல்லவனாக இருக்க கற்றுக்கோ. தைரியமாக இருக்கணும். எதையும் நீ இழந்து விடவில்லை. பொக்கிஷமாக நானே தெரிகிறேன். என் பாதுகாப்பில் தான் உள்ளது. உன்னை சேர வேண்டிய நேரத்தில் அனைத்தும் வந்து சேர்ந்துவிடும். அது நாளைய விடியல் தான். நிச்சயமாக தை பிறந்து விட்டது. என் பிள்ளைக்கு வழி பிறந்து விட்டது. தலை நிமிர்ந்து நீ எதையும் எதிர்கொள்ளும் நேரம் இதோ நெருங்கி வந்து விட்டது. நிம்மதியோடு இரு, சந்தோஷத்தோடு இரு. தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கின்றானே என்ற எண்ணம் தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாய் கட்டுகிறது. உன்னோட எதிரி கூட அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறான். நீ உன்னையே நம்ப ஆரம்பிச்சேன்னா அது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒரு சின்ன துரும்பு தான்னு தெரியும். நடத்த முடியாததை நடத்தி காட்ட முடியும். எல்லாம் உன் நம்பிக்கையின் வலுவை பொறுத்தது தான். உன்னுடைய நம்பிக்கை வலுவாக இருக்கணும். யார் என்ன பேசினாலும் அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு உடனே கிடைச்சிடாது. அதுக்கு நீ எல்லோருக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கைங்கிறது வேணும். அந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்து அதை என்னென்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். நீ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, வேண்டியவங்களுக்கு எல்லாரும் நீ சொல்லணும். அதாவது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கன்னு, நிதானமாக பயன்படுத்துங்கன்னு, யாரையும் புண்படுத்திடாதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே. அது தப்பே இல்லை. ஏதாவது 4 பேரையாவது திருத்தலாம் அல்லவா? நாளை நடக்கப் போகும் அதிசயமும் அற்புதமும் என்ன தெரியுமா? நிச்சயம் நீ கேட்டால் மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்று விடுவாய். உன் ஆசைகள் அனைத்தும் நிராசைகளாக மாறாது. எல்லாம் அந்தந்த நேரப்படி தானே நடக்குது. நீ எந்த நேரத்துக்காக காத்து கொண்டிருந்தாயோ அது கிடைத்து விட்டது. இயற்கையோடு 4 காலங்களும் எப்படி அது நேரத்திற்கு நடக்குதோ அது மாதிரி இந்த முருகனின் அருளும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. நீ முறையாக என்னை பார்க்க வரும்போது என்னிடம் நீ என்ன கேட்டாய்? என்னால் மட்டும் ஏன் முருகா கஷ்டத்தை தாங்க முடியவில்லை என்று அழுதாய். நானும் நம்பிக்கையோடு இரு என்று, பொறுமையோடு இரு என்று உன் மனதால் சொன்னேன். உனக்கு அது கேட்டது தானே. இப்போதும் நீ ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய்? உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. பொறுத்திருந்து பாரே. நான் உன் கனவின் மூலம் அடுத்தடுத்த நல்ல நிகழ்வுகளை தெரிவிக்கப் போகிறேன். இப்போது கூட இந்த பதிவை பார்த்தது என் மூலம்தான் என்று ஞாபகத்தில் வச்சுக்கோ. என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகிறேன். உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில்
என் வாசகங்கள் கூடிய என் உருவப்படம் உனக்குள் இப்போது பார்த்திருக்கிறாய். நாளை தை மாத பிறப்பில் உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். எதிர்பார்த்த மகிழ்ச்சி மங்கள செய்தியோடு உன்னை கூடி வரப்போகிறது என்று. அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் நான் உனக்கு நடத்தி வைக்கப் போகிறேன் என்றுதான் அர்த்தம். அதனை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு, மகிழ்ச்சியாக இரு, அதை அனுபவிக்க மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து விடாதா என்று காத்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு நான் இப்போது அறிவுறுத்தி விட்டேன் அல்லவா? பின்னென்ன தங்கமே, இதோ நான் வந்து விட்டேன். ஒளி உருவமாக உன் கண் முன்னே போது தோன்றிவிட்டேன். உன் எண்ணம் முழுவதும் என் மேல்தானே இருக்கிறது. உனக்கு இன்னும் எவ்வளவோ பொறுப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் நீ முடிக்கணும். சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். அமைதியாக இரு, ஆனால் அதே நேரத்தில் நம்பிக்கையோடு இரு. இங்கே என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அது புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கு புரிந்துவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னா வாழ்க்கையை வாழறதையே வீணா போச்சுன்ற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிருது. உனக்கு வீணான வாழ்க்கையை வாழுவதை விட முடிச்சுக்கலாம்னு தோணுது. ஆனால் எந்த நிமிஷம் இந்த விஷயம் உன் மனசில் தோணுதோ அந்த நிமிஷமே நான் உன் கையை பிடிச்சிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அந்த முடிவை எடுத்துவிடக்கூடாது. எனக்கும் எதிர்காலம் உண்டு, என் முருகன் தருவார் என்று நீ நம்பிக்கையோடு இருக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவத்துக்கும் சரியான நேரம் காலம் வரணும். உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக உனக்கு நான் சொன்னதை செய்வேன். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒளிமயமாக இருக்கப் போகிறது. இதில் சிறிதும் ஐயமே வேண்டாம். நீ மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னால் ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. முடிவெடுக்க முடியலேன்னு முன்னேற்றமே ஏற்படாது. அதனால் இதை பற்றி எல்லாம் யார் என்ன பேசுவாங்கன்றதை மறந்துவிடு. உலகத்தோட பெரிய வியாதியே இதுதான். நான் எப்பவும் உன் கூடத்தானே இருக்கிறேன். நீ என்னை நினைச்சாலே போதும், நான் அப்போது உன் கண்ணுக்கு தெரிந்து விடுவேன். எப்பவும் உன் முன்னிலையிலும் முன்னாலேயும் பின்னாலேயும் துணையாக வந்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கும்போது ஏன் வீணான பயம்? ஏன் வீணான பயம் தங்கமே? என்று நீ நினைத்தாய் என் முருகன் ஏதாவது சொல்லுவார், அதை கேட்டு நான் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று. இப்போது கூட கேட்கிற என் பிள்ளை என் பேச்சு கேட்கிறது. ஒரு சில விஷயத்தை காலம் தாழ்த்தினேன் என்று கோபப்படுகிறாய். உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் காலம் வரும்போது நானே செய்து விடுவேன் அல்லவா? தை மாதம்தான் உன்னுடைய இது நடக்க வேண்டும் என்று இருந்தால் அப்போது தானே நடக்கும். நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கான விடியல். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி மங்கள செய்தியோடு உன்னை தேடி வரப்போகுது. இப்போது மனம் துள்ளலில் மனம் குளிர விளைந்து சந்தோஷமாக தூங்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.